நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 9/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெல்லம். திதி இன்று இரவு 8:47 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7:17 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:17 வரை அனுஷம், பின்பு கேட்டை. மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு பகுத்தறிவு மேம்படும் நாளாக இருக்கக்கூடும். புத்தி தெளிவும் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவு ஏற்படக்கூடும். யோசித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்கக்கூடுங்க. விரயங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். செலவுகள் ஏற்படாத வண்ணம் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வது நல்லது. முக்கியமாக கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். யாரையும் இன்று நீங்கள் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. முக்கியமாக அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள். மேல் மட்டத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆலோசனையை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். என்று நீங்கள் தானம் தர்மம் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. மன வருத்தம் கொள்ள வேண்டாம். நடப்பதையெல்லாம் தெளிவாக ஆராய்ந்து பார்த்துவிட்டு முடிவெடுங்கள், அது போதும். என்று பெண்கள் எதிலும் குழப்பம் அடைவீர்கள். எந்த வேலையும் முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்குங்க. பெண்கள் எதிலும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். அதேபோல் காதலில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். காதல் வெற்றி நோக்கி செல்லும், கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் சிந்தித்து செயல்பட்டால் காரியங்களை வெற்றி இருக்கும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இந்த விடுமுறை நாளை கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவு பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் உங்களுக்கு நிறைவாக காணப்படக்கூடுங்க. முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பரணி. என்று நீங்கள் குடும்பத்துடன் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மனம் இன்று நிறைவாக காணப்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். கிருத்திகை. என்று புரியாத புதிருக்கு விடை கிடைக்கும். குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடுங்க. தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று காலை பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மாலையில் வரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடுங்க. பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடக் கொடுங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் கிட்டுங்க. தெய்வ நம்பிக்கை கண்டிப்பாக கூடும். ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். கடினமான பணிகளையும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். நல்ல நண்பர்களின் உதவிகள் தக்க சமயத்தில் அமைய கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் கொஞ்சம் தோன்றும். பண வரவுகளில் ஏற்பட்ட தடைகள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க.
குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சில சங்கடங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனதை தெளிவாக வைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமைதியை நிலைநாட்ட வேண்டும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் வேண்டும். கல்வி மீது முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக கல்வியில் சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று வேக வேகமாக சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிந்தனை பலம் என்று கண்டிப்பாக பெருகுங்க. சிறப்பாக பணியாற்றி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியும். ரோகிணி. உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று தெளிவாக இருக்க கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரீஷம். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சுறுசுறுப்பு என்று மேலோங்கி விடக்கூடும். கேட்ட இடத்தில் பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தெளிவான சிந்தனை மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. மன தெளிவும் துணிச்சலும் கண்டிப்பாக கூடும். முயற்சி பண்ணுங்கள். சாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள். என்று காரியங்கள் சுறுசுறுப்படைய கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். கரைந்த சேமிப்புகளை கண்டிப்பாக ஈடுகட்டுவீர்கள். வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். மனக்குழப்பம் கண்டிப்பாக தீரும். பொருளாதார விருத்தியும் உண்டாக கொடுங்க. மறைமுக போட்டிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்து வீட்டாரின் அன்பு தொல்லைகள் வந்து செல்லும். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் விலகி செல்ல கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிரிகள் தொல்லைகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிர்பாராத இடமாற்றங்கள் கிடைக்கப்பெற்று குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் இருக்குங்க. எது எப்படியோ மிதுனம் ராசினியர்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். கவலைப்பட வேண்டாம். இறைவன் அருளால் உங்களுக்கு அற்புதம் நிகழக்கூடும். காரியங்களும் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்து விட கொடுங்க. பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நான் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இன்று மனக்குறைகளை காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். குடும்பத்துக்கு வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று சந்தோஷம் கண்டிப்பாக பொங்குங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். குழப்பம் வேண்டாம். காதல் வெற்றி நோக்கி செல்லும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் குழப்பம் என்பது துளி கூட வேண்டாம். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மாணவர்களுக்கு பொறுப்புகள் ஒரு பக்கம் கொடுங்க. பெற்றோரிடம் வாக்குவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படியுங்கள், அது போதும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரீஷம். என்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆக கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுங்கள், அது போதும். திருவாதிரை. தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். உறவினர் வகையில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. இன்று கண்டிப்பாக பொன்னான நாளாக இருக்கக்கூடும். முடியாதது என்று ஏதுமில்லை.
எல்லா காரியத்தையும் கண்டிப்பாக முடிக்க முடியும் என்று உங்களுக்கு சிற்றின்ப செலவு கண்டிப்பாக கூடுங்க. முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை தை மாதம் முடிவதற்குள் மேற்கொள்ளுங்கள். புனர்பூசம் இன்று வெற்றிக்கான சூழல் பிரகாசமாக இருக்குங்க. காரியங்களும் சூடுபிடிக்க தொடங்கும். எதிரிடமிருந்து விடுபடுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடுங்க. எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள் என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை கொஞ்சம் கொஞ்சமாக சரி கட்டி விடுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. இறைவன் அருளால் எல்லா வகையிலும் வெற்றி இருக்கும். பயப்பட வேண்டாம். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி வெற்றி பெறுவீர்கள். உதிரி பண வருமானங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். எதிர் நீச்சல் போட்டாவது வாழ்க்கையை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். உள்ளத்தில் அமைதி கூடக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரபலமானவரின் சந்திப்பு இன்று கிடைக்கும். மன மகிழும் செய்திகள் வரக்கூடும். தடைப்பட்ட கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை கொடுக்குங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். முயற்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். எதிர் நீச்சல் போட்டாவது வாழ்க்கையை அற்புதமாக்கிக் கொள்வீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகளை இன்று நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். பொருளாதார நிலையில் இன்று முன்னேற்றம் இருக்கும். கடுமையான சூழல் நிலவினாலும் வெற்றி என்பது நிச்சயம். பல நெருக்கடிகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். இன்று உற்றார் உறவுகளுக்கு இடையே வீண் விரோதங்கள் கொஞ்சம் உண்டாகும். அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பழைய பாக்கிகள் நாசுக்காக வசூலாகும். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலை பளு குறைந்து உற்சாகமாக காணப்படுவீர்கள். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. இல்லத்திலும் உங்களுக்கு சந்தோஷம் கூடும். உங்கள் நல்ல மனசை புரிந்து கொள்வார்கள். யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மன தெளிவு கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். காதலில் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள். அது போதும். என்று மாணவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவராக காணப்படுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். லாபகரமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். இந்த விடுமுறை நாளை நீங்கள் கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பல பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். முடிஞ்ச அளவு இந்த தை மாதம் முடிவதற்குள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. பூசம் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். திட்டங்கள் உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்க கொடுங்க. மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையும். தேவையில்லாத சிந்தனைகள் தயவு செய்து வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். அது போதுங்க. ஆயில்யம் தெளிவாக எதிலும் ஈடுபடுவீர்கள். நல்ல விஷயம் நோக்கி வாழ்க்கை செல்லக்கூடுங்க. மனம் கண்டிப்பாக நிம்மதி அடையக்கூடும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. எதிரியிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். என்று ஓரளவு எல்லாவற்றையும் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள். அது போதும். பிள்ளைகளை மட்டும் கடிந்து கொள்ள வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள் என்று சுறுசுறுப்புக்கெல்லாம் பஞ்சம் இருக்காதுங்க. நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வருமானம் ஓரளவு சீராக இருக்க கொடுங்க. சிம்ம ராசினியர்கள் செய்யும் பணியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கேட்ட இடத்தில் உதவிகளை இன்று பெற்றுக் கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டுங்க. உடன்பிறப்புகளின் வழியில் உள்ள மகிழும் செய்தி ஒன்று வரக்கூடும். இன்று உடல்நலையில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்க கொடுங்க. புத்திரர்களால் மன சஞ்சலங்களும் தேவையற்ற வீண் செலவுகளும் கொஞ்சம் ஏற்படும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக வரக்கூடும். கொடுக்கல் பாங்கலில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் லாபகரமாகவே நடக்க கொடுங்க. தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்கள் கண்டிப்பாக
முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. வாகன மாற்றம் பற்றிய சிந்தனை மேலொழுங்க கொடுங்க. பூமி வாகனம் மூலம் உங்களுக்கு நல்லதொரு வெற்றியும் ஏற்படக்கூடும். பிள்ளைகளை நினைத்து கவலைப்படாதீர்கள். சிறு பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய முன்னேற்றம் இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலை பொறுத்தவரை தான் குழப்பம் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. முன்கோபப்பட வேண்டாம். இன்று பெண்கள் சுய கௌரவம் மேலோங்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடும். என்ன சமையல் செய்வது என்ற குழப்பம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் தடபுடலாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். தாய் தந்தையாரிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது சிறப்பு. படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். விடுமுறை நாளாக இருந்தாலும் படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். முடிஞ்சளவு குடும்பத்துடன் சென்று குலதெய்வ கோவிலுக்கு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. கொஞ்சம் கடுமையான பணி சுமை இருக்கத்தான் செய்யும். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். தலைவலி போன்ற பிரச்சனையும் இடுப்பு சார்ந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் வலியை கொடுக்கும். அதனை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். உணவு கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். பூரம். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. நம்பி வந்தவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. கொடுக்கல் வாங்கல கவனம் இருக்கட்டும். என்று நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். எதையும் யோசித்து செய்யுங்கள். வெற்றி என்பது கண்டிப்பாக வரக்கூடும். உத்திரம். பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்க கொடுங்க. எதிரிகள் என்று தவிடுபொடியாக கூடும். நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று உங்களுக்கு புதிய பொலிவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். நன்மையாக அனைவரிடமும் பழகுவீர்கள். முகத்தில் சிரிப்புடன் அனைவரிடமும் காணப்படுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்க கொடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப தெளிவாக ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. உதிரி வருமானங்கள் கண்டிப்பாக பெருகும். பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்ட வேண்டியிருக்கும். இன்று முடியும் காரியத்தை மட்டும் செய்ய பாருங்கள். முடியாத காரியத்தை கொஞ்சம் விட்டுவிடுங்கள். முயற்சி பண்ணி நேரத்தை செலவிட வேண்டாம். நம்பி வந்தவர்களுக்கு கை கொடுத்து உதவும் நாளாக இருக்கக்கூடும். கௌரவம் அந்தஸ்தும் கண்டிப்பாக உயரக்கூடும். வாகன மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். பூமி வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பெற்றோர் நலனின் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். என்று வீண் அலைச்சல் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தேவையற்ற செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். கடன்களை தவிர்ப்பதற்கு அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். உங்களுடைய வருமானம் என்னவோ அதனை மட்டும் நீங்கள் கணக்கில் கொண்டு செய்யுங்கள். எந்த ஒரு புதிய முயற்சியிலும் பெரிய தொகை ஈடுபடுத்துவதை தவிர்த்து விட வேண்டும். கொடுக்கல் வாங்கலை பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். இன்று ஏனோ தனமாக செயல்பட்ட நிலையும் மாறுங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் போராடுங்கள். வெற்றி நிச்சயம். யாரையும் இன்று நீங்கள் குறைகள் சொல்ல வேண்டாம். யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு இன்று மனக்குழப்பம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். தெளிவான முடிவெடுங்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. வாகன மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். பூமி வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட கொடுங்க. பெற்றோர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இன்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் சிந்தனை செல்ல வேண்டாம். விடுமுறை விட்டாலும் கல்வி நினைப்போடு இருப்பது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று வேக வேகமாக பணிகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சின்ன சின்ன குழப்பமும் அடைவீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். முடிஞ்சளவு குடும்பத்துடன் சேர்ந்து இந்த தை மாதம் முடிவதற்குள் குலதெய்வ வழிபாட்டுக்கு சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள். அது போதுங்க. எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். முன்கோபம் வேண்டாம். அஸ்தம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. விரைவாக காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். அடுத்தவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குழந்தைத்தனமாக நடந்து கொள்வீர்கள். சில விஷயங்கள் புரிதல் உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள். கோபமான பேச்சு தயவு செய்து வேண்டாம். இன்று குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான செயல்களையும் சரி செய்து கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சித்திரை. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறக்கூடும். கூடிய விரைவில் இன்று பண வரவை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. இன்று முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அது போதும். துலாம் ராசினியர்கள். இன்று காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். நம்பி வந்தவர்களுக்கு நம்பிக்கையுடன் வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். வருமானமும் ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பாக கைகூடும். மனசுக்குள் இனிய செய்திகள் வரக்கூடுங்க. குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வர்கள். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். இடைவிடாமல் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு உண்டாகக்கூடும். தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. முடிந்தவரை எதையும் தவிர்த்து விடுவது நல்லது. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எல்லோரிடத்திலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கண்டிப்பாக கை கொடுங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்திலும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷமாக இன்று நீங்கள் பொழுதை கழிப்பீர்கள். திடீர் பயணம் கண்டிப்பாக தித்திக்க வைக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். அது போதுங்க. சுத்த தங்கமாக காணப்படுவீர்கள். எல்லோருக்கும் முடிஞ்சளவு உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். துலாம் ராசினியர்கள். இன்று முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட்டுவிடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை மட்டும்தான் குழப்பம் இருக்கும். எதற்காக குழம்புகிறோம் என்று தெரியாமல் குழப்பப்பட்டு கொண்டிருப்பீர்கள். காதலில் அதிக அளவு சந்தேக பார்வை இருக்கும். வேண்டாம். கோபப்பட வேண்டாம். அமைதியை நிலைநாட்டுங்கள். என்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். பெண்கள் என்று அவசரம் ஏதும் பட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். இன்று மாணவர்கள் கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். முடியாதது ஏதுமில்லை. எல்லாம் சுபமாக நடக்க கொடுங்க. படிப்பில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். எல்லோருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. நிம்மதியான வாழ்க்கை என்று இருக்கக்கூடும். பயப்பட வேண்டாம். சொத்து சார்ந்த விஷயங்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடிகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். என்று உங்களுக்கு குழப்பங்கள் சரியாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மகிழ்ச்சி மிக்க சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. நினைத்தவரையே கரைபிடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். இருந்தாலும் குழப்பம் இருக்கும். அதனை இல்லத்தில் பேசி சரி கட்டி கொள்ள வேண்டும். விசாகம். இன்று உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது மிக நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. குழப்பம் என்பது துளி கூட வேண்டாம். நடக்கும் காரியங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுத்த வேண்டும். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். என்று உங்களுக்கு சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்பட கொடுங்க. என்று பிடித்தமானவருடன் நேரம் செலவழிப்பீர்கள்.
இன்னல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் விருச்சிகம் ராசினியர்கள் இந்த தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். நட்பால் நல்ல காரியம் நடைபெறக்கூடும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய தொழிலுக்காக அஸ்திவாரம் இடுவீர்கள். வெளிவட்டார தொடர்பும் விரிவடைய கொடுங்க. பணப்புழக்கம் சீராக அதிகரிக்கும். திடீர் பயணம் கண்டிப்பாக தித்திக்க வைக்கும். பண வரவுகள் தேவைக்கேற்றபடி கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக போட்டிகள் ஏற்பட்டாலும் புதிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்று தொந்தரவுகள் பெரிதாக இருக்காது. சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். வரவேண்டிய பண பாக்கியங்களை மட்டும் பெற்றுக்கொள்வீர்கள். இழுபறியாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்ப முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். இன்று ஓரளவு ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனோ தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு குடும்ப தேவைகள் பரிபூர்ணமாக பூர்த்தி அடையக்கூடும். காதலை பொறுத்தவரை சிரமங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. பொறுமையாகத்தான் முடிவெடுக்க வேண்டும். விட்டு கொடுத்தும் செல்ல வேண்டும். இன்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனமாக பேசுங்கள். நல்ல மனசை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இருந்தாலும் சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். தைரியமாக எதையும் செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். இன்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு ஏதேனும் அக்கறை இருக்கக்கூடாது. நன்கு படிப்பது ரொம்ப சிறப்பு. படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது என்பது மிக சிறப்பு. மாணவ கண்மணிகள் முன்கோபப்பட வேண்டாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இந்த விடுமுறை நாளை கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரமும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் சித்தர்கள் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் இன்று பொறுமையாக நிதானமாக பணியில் ஈடுபடுங்கள். குழப்பம் இருக்கும் பட்சத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். முடியாத காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம் திருமண முயற்சிகளை மேற்கொள்வது சிறப்புங்க. எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக சிறப்பு. குழப்பம் என்பது கண்டிப்பாக வேண்டாம். முடியாத பட்சத்தில் கொஞ்சம் எதையும் செய்ய பாருங்கள். அவசரப்பட வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். கேட்டை மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படுங்க. நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இன்று சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று நீங்கள் எளிமையின் சிகரமாக காணப்படுவீர்கள். வாய்ப்புகளை மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நியாயமான கோரிக்கைகளும் நிறைவேறக்கூடும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். தேவையான அளவில் பண வரவு இருக்குங்க. குடும்ப தேவைகளை ஓரளவு நிறைவேற்றி கொடுக்க முடியுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை இன்று நீங்கள் சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். அதிக அக்கறையுடன் செயல்பட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. ஊழல்கள் எல்லாம் நீங்கி நெருக்கமும் கூடிவிடும். செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் உயரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. வெளியூர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. உடன் இருப்பவரால் சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் பின்னர் எல்லாம் சரியாகும். இன்று உங்களுக்கு சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியும் கூடிவிடுங்க. பெண்கள் இன்று கடுமையான உழைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இன்று மாணவர்கள் குழப்பங்களை சரிக்கட்டிக் கொள்வது நல்லது. முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாக்கக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு சரியாக கொடுங்க. முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்க செல்வ போக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. நிதானமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பூராடம். பயணங்கள் உங்களுக்கு இனிமையாக இருக்க கொடுங்க. நிதி தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தியாக கூடும். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. கொடுத்த பாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் இன்று தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உத்திராடம். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டுக்கு சென்று வருவது நல்லது. குடும்பத்துடன் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. ஏரோதனமான செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு செலவுகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் உங்களுக்கு சந்தோஷமும் ஏற்படக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்ல காரியம் வெளிப்பட கொடுங்க. புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அலைச்சல் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. முன்கோபத்தை தவிர்ப்பதன் மூலம் முன்னேற்றம் காண முடியும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்க கொடுங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட சந்தான பாக்கியம் கிட்டும் நாள் என்றே சொல்ல முடியும். செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் உயரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது வெற்றி கொடுக்கும். மன பதட்டம் வேண்டாம். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். காதல் பொறுத்தவரை சின்ன குழப்பம் இருந்தாலும் விட்டுப்பிடிப்பது நல்லது. அவசரப்பட வேண்டாம். காதலுக்காக நீங்கள் முடிவுகள் எடுக்கும்பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் யோசித்து முடிவெடுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இந்த இனிய நாளை கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விடுமுறை விட்டாலும் கல்வியில் அக்கறையுடன் செயல்படுங்கள். அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடியணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்குங்க. இன்று முடியாத காரியம் ஏதும் இல்லை. முயற்சி பண்ணுங்கள், சாதித்து விட முடியும். திருவோணம். தாய் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். தந்தை சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். தயவு செய்து இருவரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். இன்று பேச்சுக்களை மட்டும் அளவாக பேசுங்கள். அவ்வப்போது முன்கோபம் வெளிப்பட கொடுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கக்கூடும். மனக்குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அவிட்டம். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. செல்வபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. சுறுசுறுப்பையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். கோபம் மட்டும் வேண்டாம். நடப்பதை பொறுமையாக இன்று நீங்கள் கவனித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு தன வரவு கண்டிப்பாக கூடிவிடும். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெற முடியும். அடுத்தபடி உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்பட கொடுங்க. கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் நேர்மையை இன்று நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள். உடல் நலம் சீராகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கூட்டு முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் சுலபமாகவே கைகூடுங்க, பயப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்திற்கு சத்தான உணவு வேண்டும். அடிக்கடி சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்க செய்யும். கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குங்க. அதேபோல் பாத வலியும் கணுக்கால் வலியும் கொஞ்சம் இருக்கும். அதனையும் சரி செய்து கொள்ள வேண்டும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். சின்ன சின்ன மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் மன நிம்மதி குறையும். எதையும் யோசித்து பார்த்து செயல்படுங்கள், அது போதும். குடும்ப முன்னேற்றத்திற்காக கடுமையாகவும் இன்று நீங்கள் பாடுபடுவீர்கள். பிள்ளைகளின் விஷயத்தில் கவனமாக செயல்படுங்கள், கோபம் வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கத்தான் செய்கின்றது. முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டுத்தான் இருப்பீர்கள். காதலில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகும் வரை பொறுமை வேண்டும். இன்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். அதிக அளவு பேச்சுக்கள் வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு நிற்பது சிறப்பு. இன்று மாணவர்கள் லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். உயர்கல்வியை சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு நெடுநாள் ஆசைகள் நிறைவேறிவிடக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடும். இந்த விடுமுறை நாளை நீங்கள் படிப்புக்காகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவ்விடம் இன்று நீங்கள் சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. என்று செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். மனதிற்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. பொறுமையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அதனை மறுத்து பேசாமல் கேட்டுக்கொள்ளுங்கள். முடிவில் பின்னர் எடுத்துக்கொள்ளலாம், பார்த்து கொள்ளுங்கள். சதயம் முக்கிய முடிவில் தெளிவாக எடுப்பது நல்லது. முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடையும். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். கமிஷன் துறையில் லாபம் ஈட்டிக்கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. போராட்டாத்தி என்ற முகப்பொலிவும் அழகும் குடிவிடுங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அதனை சரியாக புரிந்து கொண்டு விளக்கம் கொடுங்கள், அது போதும். மேனம் ராசினியர்கள், என்று நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. சுறுசுறுப்புடன் பணியில் ஈடுபடுவது மிக நல்லது. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் குழப்பம் அடைய வேண்டாம். வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடும். தெய்வீக சிந்தனையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நம்பி வந்தவர்களுக்கு நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள். சிரமங்களை எல்லாம் சரி கட்டி வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இனிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதுவாகவே அமைந்துவிடக்கூடும். கூட்டு முயற்சியில் ஓரளவு வெற்றி கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்வது நல்லது. இன்று மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளையும் முடிக்க வேண்டியிருக்கும். குடும்ப நலன் கருதி சில முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டியிருக்குங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயரெடுப்பீர்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக் கொள்வது உங்கள் கையில் உள்ளது. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. சுறுசுறுப்பும் மேலோங்கி விட கொடுங்க. பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். சோதனைகளை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியும். நட்பாலும் நல்லது நடைபெறக்கூடும். பெண்களுக்கு இன்று நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள், பதட்டம் வேண்டாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். இன்று நீங்கள் பொன்முறுவல் சிரிப்புடன் காணப்படுவீர்கள். மாணவ கண்மணிகள் பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது
நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று உங்களுக்கு மனம் கண்டிப்பாக தெளிவடையக்கூடும். முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. சோதனைகளை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொண்டிருப்பீர்கள். குடும்பத்துடன் இன்று குறுகிய தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. இன்று நீங்கள் யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. இந்த நாளை நீங்கள் மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ வேண்டும். உத்திரட்டாதி. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். புன்முறுவல் சிரிப்புடன் காணப்படுவீர்கள். நீங்கள் பார்க்க நினைத்த நபர் கண்டிப்பாக பார்க்க முடியும். பயப்பட வேண்டாம். முயற்சி திருமணியாக்க கொடுங்க. எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நான் என்ன சொல்ல முடியும். மனப்பதட்டம் வேண்டாம். ரேவதி. என்று நீங்கள் எதையும் யோசித்து செய்வீர்கள். பக்குவமாக நடந்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேரடிப்பீர்கள். என்று உங்களுக்கு முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். முக்கிய முடிவுகளையும் மிக தெளிவாக எடுப்பீர்கள். சிக்கல்கள் ஓரளவு சரியாகி நிம்மதி ஏற்படக்கூடும். கேட்ட இடத்திலும் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். செயல்களை யோசித்து செய்யுங்கள். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு இறை வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.